ஹாய் மக்களே, அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நான் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ்லேயே ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட். இவங்க நைட்டு 8 மணிக்கு போல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பையன் அவனும் வந்து ஏதோ 4th இயர் படிக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா டின்னருக்கு போயிருக்காங்க. டின்னருக்கு போயிட்டு அரௌண்ட் 8 o'clock போல் இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போய் டேமேஜ் ஆகி இருக்கும். அந்த மாதிரி பில்டிங்கில் பக்கத்தில் இருந்து இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பட் தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க 2 பேரும் வந்து கப்பிள்ஸாக இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே நெருக்கமாக நின்று பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த இடத்துல குணசேகரன் ஒரு 37 வயசு ஆளுங்க ஒரு பிரியாணி கடை வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பிரியாணி கடை வச்சுருக்க ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா இவங்க 2 பேரும் தனிமையாக ஒன்றா இருந்ததை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ மட்டும் எடுத்தது இல்லாமல் அந்த பையன்கிட்ட போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு இந்த வீடியோவை காமிச்சு இந்த வீடியோவை உங்கள் காலேஜில் இருக்க எல்லாருக்குமே நான் காமிச்சிருவேன், சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா உங்கள் காலேஜ்லேருந்து உங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். பிளாக்மெயில் பண்ணிவிட்டு அவனோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமாங்க இருந்திருக்கு, அந்த பொண்ணுக்கிட்ட செக்ஷுவலாக அந்த பொண்ணு கூட இருக்கணுன்றது தான் எதிர்பார்த்து பண்ணி டிமாண்ட் வச்சுருக்கான். அவன் கூட அந்த பையனை அடித்து துரத்தியும் விட்டுருக்கான். துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணை பார்த்திங்கன்னா அவ்வளோ கொடுமையாக செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு செக்ஷுவல் அசால்ட்டு பண்ணும் போது கூட சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு ஈவிரக்கம் இல்லாமல் கூட அந்த பொண்ணை எவ்வளோ கொடுமையாக அந்த ஆள் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேர் பாருங்க, குணசேகரன் ஒரு பேர். இவனெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இந்த பொண்ணு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க ஹாஸ்டலுக்குள்ளே போயிருக்காங்க. போயிட்டு யார்கிட்ட சொல்கிறது, எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டில் தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கூட பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்ற ஒரு பயம் இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பொண்ணு யோசிச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லா அப்பா அம்மாவுக்கும் நான் இதுதாங்க சொல்வேன், உங்கள் பசங்க ஏதாவது அசால்ட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இல்லைனா செக்ஷுவலாக யாராவது தொந்தரவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து உங்கள் பசங்க சொல்கிறாங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பசங்களை அடிக்கிறதோ இல்லை திட்டுறதோ இல்லை அடுத்து படிக்க விடாமல் பண்ணுறதோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நம்பி வந்து சொல்கிறதுனால தயவு செஞ்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த பொண்ணே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பெண்களும் இப்படி தாங்க இருக்கணும். நீங்கள் செக்ஷுவலாக எதுனா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு முன்னே இருந்து போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தாங்க எனக்கு எவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு வெளியில் வந்திருக்கு. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க. இப்போ இந்த பையன் யார் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு விசாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த பொண்ணு அவனோட அடையாளங்கள் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணை போது தான் தெரிய வந்திருக்கு, இவன் பேர் குணசேகரன், இவன் 37 வயசு ஒரு ஆள், இவன் பிரியாணி கடை வச்சிருக்கான் அப்படின்றது. இதில் போலீஸ்க்கு வந்து இன்னும் சந்தேகம் வருது, மேபி அவன் இது ஒன்று தான் பண்ணுறானா இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய பெண்களை துன்புறுத்திட்டு இருக்கானா அப்படின்ட்டு. அவனோட ஃபோன் வாங்கி பார்க்கும் போது தாங்க தெரிய வருது, இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா 13 பெட்டி கேசஸ் ஆல்ரெடி இவன் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் ஆகிருக்குங்க. இந்த ராபரி, தெஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒரு தொழிலாகவே பண்ணிட்டு இருந்திருக்கான். விசாரணை பண்ணும் போது தாங்க தெரிய வந்திருக்கு இவனோட வேலை என்னன்னா, இவன் என்ன தெரியுமா சொல்லிருக்கான் போலீஸ் கிட்ட, நான் வந்து அங்கே சிறுநீர் கலைக்க போயிருந்தேன், அப்போ வந்து அந்த ஓல்டு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கிறதால எப்போ வேணால் உள்ளே போயிட்டு நான் எப்போ வேணால் வருவேன், அந்த மாதிரி தான் வந்தேன்ருக்கான். ஆனால் போலீஸ் வந்து அவங்களோட டெக்னிக்கில் காட்டி உண்மையை சொல்லும் போது தான் அவன் சொல்லியிருக்காங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான்னா அவனோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிற சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்டி பில்டிங் கிட்ட அவங்க லவர்ஸோட வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. லவர்ஸோட வந்து பேசிகிட்டு இருக்கும் போது நெருக்கமாக இருக்கும் போதும் இவன் என்ன பண்ணிடுவானா அந்த வீடியோ எடுத்துகிட்டு அவங்க கிட்டேருந்து பணம் பறிக்கிறது, பிளாக்மெயில் பண்ணுறது, உங்கள் அப்பாவுக்கு அனுப்பிடுவேன், சோஷியல் மீடியாவில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய பெண்களையும் சரி நிறைய பேரையும் சரி பிளாக்மெயில் பண்ணி ஏகப்பட்ட காசுகள் வந்து பறிச்சிட்ருக்கான் அப்படின்ற விஷயமே இப்போ தாங்க வருது. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அந்த உடஞ்ச பில்டிங்குள்ளேருந்து யாருன்னே தெரியாத ஒருத்தர் அசால்ட்டாக உள்ள வரனா அப்போ அந்த காலேஜோட செக்யூரிட்டி ப்ரெஷர்ஸ் எவ்வளோ வீக்காக இருக்கும். இந்த மாதிரி நடந்ததுக்கு கண்டிப்பாக அந்த காலேஜுமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தானேங்க. ஒரு செக்யூரிட்டின்றவங்க எதுக்குங்க காலேஜில் போடுறாங்க, யாருனே தெரியாதவங்க வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் போடுறாங்க. ஒருவேளை இது பகலில் நடந்திருந்தா கூட மனசு ஆறி இருக்கும், ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க அட்மிஷனுக்காக. ஆனால் நைட்டு 8 மணிக்கு போல் யாருன்னே தெரியாதவன் அந்த உடஞ்சி போன பில்டிங்குள்ளேருந்து வெளில வரான் அப்படின்னா அப்போ அந்த காலேஜோட சேஃப்டி மெஷர்ஸ் எப்படிங்க இருக்குது. அந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 400 சிசிடிவி கேமரா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அவ்வளோ கேமரா இருந்துமே இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது அந்த காலேஜில் படிக்கிற பெண்களுக்கோ சரி பேரண்ட்ஸ்க்கோ சரி எந்த அளவுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுவோங்க.
வந்தவன் அந்த பொண்ணை சாகடிச்சுட்டு போயினா கூட எத்தனை பேருக்கு தாங்க தெரிஞ்சிருக்க போகுது. அப்ப அந்த காலேஜோட சேஃப்டி மெஷர்ஸ் எவ்வளவு வீக்கா இருந்திருக்கு. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா 2023ல இருந்து 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா 69,000 பாத்தீங்கன்னா ரேப் கேசஸ் மட்டுமே ரெஜிஸ்டர் ஆகுதுங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரேப் கேசஸ் மட்டுமே எவ்வளோ டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. முன்னாடி இருந்ததோட பார்த்தீங்கன்னா இப்போ 79% பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. எல்லா இடத்துலையும் பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. வாக்கு இடத்துல பாதிக்கப்படுறாங்க, பஸ் ஸ்டாப்பில் பாதிக்கப்படுறாங்க, பஸ்ஸில் போகும்போது பாதிக்கப்படுறாங்க, ட்ரெயினில் போகும்போது ஏன் நடந்து போனால் கூட பாதிக்கப்படுறாங்க. பெண்கள் எவ்வளோ தாங்க பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறானுங்களே அவனுக்குலாம் தெரியுது இந்த மாதிரி பண்ணுறதுனால ஏகப்பட்ட கேசஸ் நம்ம மேலே ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம லைஃபை இதுக்கு வயசில் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே தெரிஞ்சு கூட பண்ண ரெடியாக தாங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பெண்களுக்கு சொல்வேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் உங்களை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களை யாராவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணாலோ இல்லை பண்ணுற மாதிரி வந்தாலோ தயவு செஞ்சு அந்த இடத்துல போல்டாக ஸ்டெப் எடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்க முடியுங்க. ஒரு இடத்துல தனியாக இருக்குது இல்லை ரொம்ப சேஃப்டி இல்லாமல் இருக்குன்னா நம்ம என்னதான் சுதந்திர நாடாக இருந்தாலுமே இல்லைங்க, நம்ம நாட்டில் சேஃப்டி இல்லாமல் தாங்க இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு பெண்கள் வந்து தனியாக ரொம்ப காலியாக இருக்க இடத்துல முடிஞ்ச அளவுக்கு போகிறத தவிர்த்துருங்க. அப்படி போகிற மாதிரி இருந்தாலுமே தயவு செஞ்சு எதனா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த உமன் ஹெல்ப்லைன் நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க. சில பெண்கள் தனக்கு நடந்தது என்னன்றத வெளியில சொல்லாமையே அழுது அவங்களே கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு பெண்கள், நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு நீங்க தாங்க உங்களை பார்த்துக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி இல்லை யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குதா அந்த குழந்தைய தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா வளங்க. அந்த எந்தெந்த விதமான பயிற்சி கொடுக்க முடியுமோ அந்த கிளாஸஸ்க்குலாம் அமைச்சு பெண்களை தயவு செஞ்சு ஸ்ட்ராங் படுத்துங்க. ஏன்னா நம்ம லால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கெல்லாம் அதிகமான பனிஷ்மெண்ட்டே இருக்குங்க. ஆனா அப்படி இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலைகள் ஏகப்பட்ட பேர் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அது ஒரு குறையறதே இல்லைங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தாங்க நம்மளை காப்பாத்திக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்காங்க. இவன் மேலே பார்த்தீங்கன்னா BNS செக்ஷன் 64 படி பார்த்தீங்கன்னா கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 10 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃபும் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா சட்டங்கள் எல்லாமே கரெக்டாக தாங்க இருக்கு. எவ்வளோ கொடூரமான பனிஷ்மெண்ட் தான் ஒரு ரேப் பண்ணுறவனுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அப்படி இருந்துமே நிறைய ஆண்கள் அப்படி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பெண்கள் நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை பற்றியோ இல்லை நான் சொன்னதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நம்ம பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.